பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா டான்ஸ் மேரத்தான் 2.0. அதாவது டான்ஸ் மேரத்தான் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லாம் எப்படி பார்த்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதுபடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ரோல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி. பட் இந்த தடவை வித் டைம் கால்குலேஷனோட பண்ணணும். நம்ம எப்போதுமே இந்த கிளாக் டாஸ்க் பார்ப்போம் இல்லையா, மினிட், செகண்ட்ஸ், ஹார்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டைமை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 டீமுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 ஹார்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க ஒருத்தர் ஒரு சர்க்கிள் வந்துட்டு மினிட்ஸ், ஒரு சர்க்கிள் செகண்ட்ஸ், ஒரு சர்க்கிள் ஹார் அப்படின்ற மாதிரி 3 நபர்கள் அந்த டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணணும், அதை வச்சு மினிட்டுக்காக ஒருத்தர் நிற்கணும், அதை பேஸ் பண்ணி ஹாருக்காக ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட டைமை இவங்களா கால்குலேட் பண்ணி இப்போ ஒரு 1 ஹார் கொடுக்குறாங்க, 2 ஹார், 5 ஹார் என்ன அவங்க கொடுத்தாலும் பிக் பாஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை இந்த 3 நபர்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்க இப்போ ஒரு 2 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 ஹார்ஸ் இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு டீம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க போய் அங்கே பெல் அடிக்கணும். நாங்கள் எங்கள் டாஸ்க்கை டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பெல் அடிக்கணும். அவங்க பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பாட்டு பாடப்படும். அண்ட் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி அங்கே அவங்களுக்கான ப்ராப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ப்ராப்ஸ் இருக்கும். அவங்களுக்கான இப்போ ஒரு சின்ன சின்ன ஹேட்டோ இல்லைனா வேறு என்னென்ன திங்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களோட காஸ்டியூம்ஸு எல்லாத்தையுமே எடுத்து டெஃபினட்டாக எல்லா காஸ்டியூமும் எடுத்து அவங்க யூஸ் பண்ணணுமா. ஸோ டான்ஸ் அவங்களுக்கு ப்ளே பண்ண உடனே வந்துட்டு அவங்களோட காஸ்டியூமை கரெக்டாக போட்டுட்டு டான்ஸ் ஆடணும் இப்படின்னு இருக்காங்க. ஸோ 3 டீமுமே அவங்க ஒரு டைமை கால்குலேட் பண்ணுவாங்க. யாருமே எக்ஸாக்டாக அந்த டைமை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்று எக்ஸாக்ட் மேட்ச், அப்படி இல்லைனா நியர்பையாக வர்றவங்க அது அந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க், இன்றைக்கி வந்து இந்த கிளாக் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வேறு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டான்ஸ் மேரத்தான் ப்ளஸ் கிளாக் டாஸ்க் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டீம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா அது பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. இவங்கக்கிட்டே வந்து ஒரு சிட் கொடுத்துட்டாங்க. பவுலில் இருந்து நம்ம அந்த சிட்டை எடுத்து யாருக்கு என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அதை வச்சு டீம் பிரிக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா 4 நபர்களுக்கு வந்திருந்தது. யார் அந்த டீம் அப்படின்னா பார்க்கவே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. சாண்ட்ரா, திவ்யா, அமித், வினோத். ஸோ இதில் அமித் வினோத்குள்ளே நல்ல ஒரு காம்போ இருக்குது. அண்ட் சாண்ட்ரா கூட அமித்க்கு ஓகே நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, ஓகே. ஆனால் திவ்யாவுக்கு தான் பெருசாக சாண்ட்ரா கூட கனெக்ட் இல்லை. அமித் வினோத் அப்படியே ஒரு மாதிரி போகும். ஸோ திவ்யா, சாண்ட்ரா, அமித், வினோத் இவங்கெல்லாம் ஒரு டீம். செகண்ட் டீம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிருஷ்ணரை சுற்றி பெண்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம கமு மட்டும்தான் அந்த டீமில் ஒரே ஆண். கமு கூட யார் யாரெல்லாம் அப்படின்னா பார்வதி, ஆதிரை அண்ட் கனி. ஸோ பார்வதி அண்ட் கமு ஒரே டீம் வந்ததே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அட பாவீங்களா, எப்படி இந்த சாண்ட்ரா திவ்யா ஒரு டீமில் வந்தது ஷாக்கிங்காக இருந்ததோ அந்த மாதிரி பார்வதி அண்ட் கமருதீன் ஒரே டீமில் வந்தது ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அவங்க 2 பேத்துக்கும் பயங்கர சந்தோஷம், 2 பேர் ஒரு டீம் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் இதில் கனியாக்கா ஐயோ மறுபடியும் பார்வதி கூட மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா பார்வதி கனியெல்லாம் ஆகாது. ஸோ அவங்கள உள்ள போட்டு ஒரே டீமில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அண்ட் தேர்ட் டீம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமில் மட்டும் 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் 13 பேர் இருக்கிறனால. அண்ட் தேர்ட் டீமில் யார் யாரெல்லாம்னா விக்கல்ஸ், சபரி, எஃப்ஜே, அரோரா, சுபிக்ஷா இவங்க 5 பேரும் தேர்ட் டீமில் இருக்காங்க. இதில் விக்கல்ஸோட டீம் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆடிக்கினே இருப்போம் அப்படின்றது தான் அவங்க டீம். அண்ட் கமருதீன் டீம் வந்துட்டு எம்மாடி ஆத்தாடி நடனக்குழு. அண்ட் திவ்யாவோட டீம் வந்து கரகாட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 3 டீம் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமே அவங்க அந்த டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ டைம் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விக்கல்ஸ் வந்துட்டு அவங்க டீமில் இருந்து சபரி, சுபிக்ஷா அண்ட் அரோராவை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சபரி வந்துட்டு டைம் கால்குலேட் பண்ணுறது நல்லா பண்ணுவான். அண்ட் அதே மாதிரி சுபிக்ஷாவும் பயங்கரமாக பண்ணுவாள். அதுக்கப்புறம் அரோரா, ஹார்ஸ்க்கு வந்துட்டு அரோரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான என்னென்ன ரோல் அப்படின்றது பேசப்படல. இப்போ தான் டாஸ்க் இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த வாரத்துக்கான டாஸ்க்கும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க போகுது. அண்ட் இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் இன்னொரு ஹைலைட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் ஜெயிக்கிறாங்க இல்லையா, இந்த 3 டீம் இருக்காங்க. இந்த 3 டீமில் எந்த டீம் வெற்றி பெறுறாங்களோ அந்த டீமுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் இருக்கிற ஒரு நபரோட ஃபேமிலி அடுத்த வாரம் 24 ஹார்ஸ் இருக்கலாம்.
நம்ம இவ்வளோ சீசன் வரைக்கும் பார்த்தது எப்படின்னா ஃபேமிலி ரவுண்டில் எல்லா ஃபேமிலியும் வருவாங்க, ஒரு 1 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க டீமோட. ஆனால் இந்த வாரம் வின் பண்ணுற அந்த டீமில் இருக்கிற ஒரு மெம்பரோட ஃபேமிலி 24 ஹார்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, யார் அந்த நபராக இருப்பாங்க அப்படின்னு. எஸ், எல்லாருக்குமே வந்து அவங்க ஃபேமிலி இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு சிலர் அதுக்காக சண்டை போடுவாங்க, ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் விட்டு கொடுத்து போவாங்க, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வருது, எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு நபருக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட போகுது. அது யார் இந்த லக்கி அப்படின்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் ஓகே, இந்த வாரம் ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அண்ட் டீம்ஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபன் டாஸ்க் தான், அடுத்தது ஃப்ரீஸ் டாஸ்க்கு, இதுக்கு மேலே அப்படியே ஜாலியாக போங்களேண்டான்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் இப்போ டிஸ்கஷனில் இருக்காங்க. இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.